திஸ் இஸ் ஃப்ரம் கைலு நர்சரி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மிளகு. தாயகம் இந்தியா, கேரள மாநிலம். பூக்கும் தாவரம். பூத்து காய்த்து படர்ந்து வளரும் கொடி வகையைச் சார்ந்தது. இதில் மிளகு, வால்மிளகு என இரு வகை உண்டு. இதன் சிறு கனிகள் உலர வைக்கப்பட்டு நறுமணப் பொருளாகவும் மருந்தாகவும் உணவின் சுவை கூட்டுப் பொருளாகவும் பயன்படுகிறது. இது வெப்பமண்டல தாவரம். மிளகின் காரத்தன்மை அதிலுள்ள பைப்ரைன் என்ற வேதிப்பொருளால் ஏற்படுகிறது. கேரள கடற்கரை பகுதிகளில் அதிகம் பயிரிடப்படுகிறது. பண்டைய காலத்தில் பணத்திற்கு பதிலாக பண்டமாற்று முறையில் பயன்படுத்தப்பட்டது. கேரள மிளகு உலகமெங்கும் சந்தைப்படுத்தப்பட்டது. ஐரோப்பாவின் மிளகு வணிகம் இந்தியாவை நம்பியே இருந்தது. உலக வணிகத்தை பண்டைய காலத்தில் மாற்றியமைத்தது மிளகே. ஐரோப்பிய குடும்பத்தில் ஒரு பெண் மணமாகி போகும்போது மிளகை சீதனமாக கொண்டு சென்றால் அவள் செல்வ சீமாட்டியாக கருதப்பட்டாள். ஆதலால் மிளகை வளர்ப்போம், வளம் அடைவோம், செல்வத்தை பெருக்குவோம். அனைவரும் வீட்டில் மிளகு நடுவோம்.